அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே தேர்தல் விவாதம் நடந்தது. அதன் விளைவு என்ன, யாருக்கு கூடுகிறது பலம், கருத்து கணிப்புகள் சொல்வது என்ன, விரிவாக பார்க்கலாம். வரும் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதில் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப்பும், ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸும் அதிபர் வேட்பாளராக களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இருவருக்குமான தேர்தல் விவாதம் நடந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இரு அதிபர் வேட்பாளர்கள் கைக்குலுக்களுடன் இந்த விவாதம் தொடங்கியது. 90 நிமிடங்கள் இருக்க வேண்டிய இந்த விவாதம் கூடுதலாக 15 நிமிடமும் நடந்தது. இதில் கொள்கை சார்ந்த விவாதங்கள் தொடங்கி தனிப்பட்ட தாக்குதல் வரை விவாதம் நீண்டது. ட்ரம்ப் கமலா மீது வைத்த முக்கிய குற்றச்சாட்டாக இருந்தது அவர் தீவிர இடதுசாரி கொள்கை கொண்டவர் என்பதுதான். ஜோ பைடனுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என விமர்சித்தார். இந்த பதவிக்கு ட்ரம்ப் தகுதியானவரா என்னும் கேள்வியை கமலா எழுப்பினார். விவாதம் தொடங்கிய சில மணி நேரத்தில் பிரபல பாடகர் டெய்லர் ஸ்விஃப்ட் கமலா ஹாரிஸுக்கு தன் ஆதரவை வெளிப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் கமலா வைத்த முக்கியமான வாதங்கள் என்ன? விவாதத்தை தொடங்கிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆட்சியின் கீழ்தான் அமெரிக்கா மிகப்பெரிய வேலைவாய்ப்பின்மை சிக்கலை எதிர்கொண்டது. கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் ட்ரம்ப் ஏற்படுத்தி வைத்திருந்த பொருளாதார சீரழிவுகளை பைடன் சரி செய்துள்ளார். ட்ரம்புக்கு உங்களுக்கான திட்டம் என்று எதுவும் இல்லை, அவர் எப்போதும் அவரை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பு காட்டுவார் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் கமலா. இதனை மறுத்த ட்ரம்ப் தனது ஆட்சி காலத்தில்தான் அமெரிக்க பொருளாதாரம் மிக செழிப்பாக இருந்ததாக கூறினார். கருக்கலைப்பு உரிமைகள். ட்ரம்ப் அதிபரானால் தேசம் தழுவிய கருக்கலைப்பு தடை அமலுக்கு வரும் என்றார் கமலா. அப்போது ட்ரம்ப், சில மாகாணங்களில் குழந்தைகள் பிறந்த பின்னர் கொல்லப்படுகின்றனர். ஜனநாயக கட்சி 9வது மாதத்தில் கூட கருக்கலைப்பை அனுமதிக்க வேண்டும் என விரும்புகிறது என்றார். அப்போது குறுக்கிட்ட நெறியாளர், அமெரிக்காவில் குழந்தைகள் பிறந்த பின்னர் கொலை செய்யப்படுவதை எந்த மாகாண சட்டமும் அங்கீகரிக்கவில்லை என தெரிவித்தனர். சட்டவிரோத குடியேற்ற விவகாரம். சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவுக்கு சவாலாக இருப்பதாகவும், அவ்வாறு குடியேறுபவர்கள் ஒஹியோ நகரவாசிகளின் செல்ல பிராணிகளை வதைத்து உணவாக்கி கொள்வதாக கூறினார் ட்ரம்ப். அதற்கு நெறியாளர் குறுக்கிட்டு, அப்படியான செய்திகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றார். ரஷ்யா உக்ரைன் போர். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசிய கமலா ஹாரிஸ், எங்களுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே நல்லுறவு இருக்கிறது. நல்லவேளை இந்த போர் 3 தருணத்தில் நீங்கள் அதிபராக இருக்கவில்லை. இல்லாவிட்டால் இந்த நேரம் புதுனகீவ் நகரில் அமர்ந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை எப்படி தாக்குவது என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் என்று எச்சரித்தார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான துணை அதிபர். உக்ரைன் ரஷ்ய போரை தடுக்க தவறிவிட்டார் என குற்றச்சாட்டை முன்வைத்தார். இஸ்ரேல் காசா போர். இஸ்ரேல் தாக்குதலில் 40,000 பாலஸ்தீனர்கள் இறந்துவிட்டனர். நான் மட்டும் அதிபராக இருந்திருந்தால் இந்த போர் மூண்டிருக்காது. கமலா ஹாரிஸுக்கு இஸ்ரேல் மீது கடும் வெறுப்பு உண்டு. அவர் அமெரிக்க அதிபரானால் 2 ஆண்டுகளில் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்றார். ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். அவர் பிரச்சனையை திசை திருப்பி பிரித்தாள முயற்சிக்கிறார். அவருக்கு எப்போதுமே சர்வாதிகாரிகள் மீது அபிமானம் உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. அவர் தன்னையே ஒரு சர்வாதிகாரியாக பார்க்க விரும்புகிறார் என பதிலடி கொடுத்தார் கமலா ஹாரிஸ். சரி, விவாதங்கள் பற்றி ஊடகங்கள் சொல்வது என்ன? இவ்வாறாக ட்ரம்ப் ஹாரிஸ் நேரடி விவாதம் களை கட்டியது. இந்த விவாதத்திற்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. விவாதத்திற்கு பின் கருத்து கணிப்புகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகவே வெளியாகியுள்ளன. CNN செய்தி தனது கருத்து கணிப்பில் விவாதத்தில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் சிறப்பாக செயல்பட்டதாக கூறியிருக்கிறது. விவாதத்திற்கு முன்பு 39% மட்டுமே கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு இருந்தது. விவாதத்திற்கு பின் அது 44% அதிகரித்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில கருத்து கணிப்புகள் இருவருக்கும் கடும் போட்டி நிலவுவதையும் சுட்டிக்காட்டுகிறது. விவாதம் முடிந்த பின்னர் பலர் சமூக வலைதளத்தில் கமலா ஹாரிஸ் இயர்போன் அணிந்திருந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். குறிப்பாக நோவா H1 ஆடியோ ரிங் பயன்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டது. இன்னும் குறிப்பாக கமலா ஹாரிஸின் பேசும் தொனி முன்னாள் அதிபர் ஒபாமா போல் இருந்ததாகவும், ஆகவே அவர் இயர்போன் வாயிலாக ஒபாமா அறிவுரையை கேட்டு பேசியிருக்க வேண்டும் என பலர் கூறி வந்தனர். இந்த நிலையில்தான் கமலா ஹாரிஸ் அணிந்திருந்தது தோடுதான் என்றும், அது டிஃபானி ஹார்ட்வேர் பேர்ல் இயர்ரிங்ஸ் என பலரும் தங்கள் கருத்துக்களை கூறி வருகின்றனர். மேலும் ட்ரம்பின் விவாத செயல்பாடுகளை அக்கட்சியினரை விமர்சித்து வருகின்றனர். அவரின் பேச்சுக்கு பலரும் தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். காரணம், பல இடங்களில் தான் சொல்லும் கருத்திலிருந்து விலகி சென்றார். மேலும் ஆதாரமில்லாத கருத்துக்களை முன்வைத்ததும் அவருக்கு நெகட்டிவாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது.